Hello? Yes? We are on the way. Yeah. Go and search. என்னடா பாக்குற? வாடா. ஹரிந்தர் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். அது ஹரிந்தர் தானே? ஆமா சார். அப்ப ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? உங்களை பார்த்தோன்னே அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களோன்னு பயந்துட்டு அப்படி சொன்னேன் சார். அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யாரா உனக்கு சொன்னது? ஜிகே சாரோட தலைமுடி இல்ல தலை ரோட்ல கிடந்ததா அதை பார்த்துட்டு சாருக்கிட்ட அதை சொல்லணும்னு ஓடி ஓடி வந்தேன். அப்ப சார் ரொம்ப மயங்கி இருந்தாரு. அதனால தான் சார் நான் பயந்துட்டேன். மிஸ்டர் ஹரீந்திரன், மிஸ்டர் ஹரீந்திரன், I am Rajan Joseph, Assistant Commissioner of Police. எந்திரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மிஸ்டர் ஹரீந்திரன், இன்னைக்கு தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். வந்த அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேஸ். என்ன கேஸ்? என் வாயில கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். இந்த ஜிகேவோட தலையும் பாதி உடம்பும் கிடைச்சிருக்கு. அப்போ மீதி உடம்ப எங்க வச்சிருக்கீங்க? ஜிகேயா? ஜிகேக்கு என்னாச்சு? மிருகத்தனமா ஜிகேவை கொண்டு இருக்கீங்க. ஹரிந்தன், நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான். அதை நீங்க படிக்கும் போதே எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறாரு? நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்தோம். நான் ராஜன், கோழி ராஜன் என்ன கிண்டல் பண்ணுவீங்களே, அந்த ராஜன் நான் தான். ஆமா, ராஜன் ஜோசப். என்ன சொன்ன? ஜிகே இறந்துட்டாரா? நீ சொல்றது எனக்கு புரியல. படிக்கிற சமயத்திலேயே நீ ஃபாரின் கார்ல வந்து இறங்குற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சு. நீ என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அன்னைக்கு இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பேற்பட்ட நீ எப்படி கிரிமினலான எனக்கு தான் குழப்பமா இருக்கு. சொல்லு, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவை கண்டன் துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன வெறி, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, நான் யாரையும் கொல்லல. போய் சொல்லாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. ஜிகே இல்ல, ஒரு கொசுவை கொல்ல கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஹரீந்திரன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க கொலை செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மிஸ்டர் ஹரீந்திரன். ஆனா போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நீங்க சொல்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவோட லவ்வரை வச்சிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அதை நீங்க மறுக்க போறீங்களா? இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. ஜிகே எனக்கு தம்பி மாதிரி. நர்சரி ஸ்கூல்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு வளர்ந்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்ந்தோம். ஆனா என் வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. வாழ்க்கையில கல்யாணங்கிற சந்தோஷமான அந்த தருணத்துல என்ன கட்டிக்க இருந்த இந்துங்கிற அந்த பொண்ணு மேடையில இருந்து இறங்கி போயிட்டா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை சார். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாங்கிறது தான் பிரச்சனையே. அந்த துரோகத்தை உங்களால தாங்க முடியாம தான் அவனை நீங்க கண்டந்துடமா விட்டிருக்கீங்க. சேர்மன் போஸ்ட்டை மட்டும் தான் நீங்க அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க தவிர உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எதையுமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஆனா உங்க கம்பெனியோட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை மட்டும் அவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு நம்பிக்கை அவன் பேர்ல. நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. எங்க கம்பெனி நல்லா வளரணும்னு ஜிகே ஆசைப்பட்டான். அதனால அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே கூல். நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சர்ச்சை பண்ணி தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே. எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யூத் பத்திரிகையோட ஆசிரியர் மிஸ்டர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஜிகேவோட காதலி பூஜாவோட அப்பா மிஸ்டர் கல்ஃப் வாசுதேவன், அதுக்கப்புறம் ஸ்டார்லைனுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் பிடி ஜேம்ஸும் இங்கே வந்திருக்கிறார். முதல்ல மிஸ்டர் ராஜேந்திரன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் ஜிகேவை கொலை பண்ணது ஹரீந்திரன் தான் உறுதியாக சொல்கிறீங்க? உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹரீந்திரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். கொல்லப்பட்டவரோட காதலியோட பேரு பூஜா.
அந்த பூஜாவை ஹரிந்திரன் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. அதனாலதான் நான் பத்திரிக்கையில போட்டேன். இந்த ஆளு சொல்றது போய் இதெல்லாம் கேட்காதீங்க. லட்சம் பேர் பாக்குற இந்த டிவி ப்ரோகிராம்லயே நான் இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இவங்கள மாதிரி டிவி காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் சொல்ற கண்ட நியூஸ் எல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தேவையில்லாம எத்தனையோ நிரபராதிகள் நம்ம நாட்டுல கொல்லப்படுறாங்க. சாதாரண பாவாடை திருடவன தீவிரவாதின்னு சொல்றாங்க, தீவிரவாதிய நல்லவன்னு சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்டதெல்லாம் எழுதி மக்களை குழப்பி விடுறாங்க. அரசியல்வாதியை பத்தி தப்பா எழுதுறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் காசு வாங்குவாங்க. ஆனா இதுல மாட்டி முடிக்கிறது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தான். என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசுனா உன் பல்ல வா, வெளிய வந்து பாரு. உன்னை என்ன பண்றாரு பாரு. இங்கலாம் இப்படி சண்டை போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ஓவரா பேசுற. இவன வாயை மூட சொல்லு. அடிக்க இந்த இடத்துல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்க மிஸ்டர் வாசுதேவன், உங்க மக பூஜாவும் மிஸ்டர் ஹரிந்திரனும் ஒரே பெட்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கோபாலகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு ஹரிந்திரன் பக்கத்துல போய் அந்த பொண்ணு இருந்துடுச்சான். இது ஒரு குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. இதத்தான் எங்க பத்திரிகையில போட்டோம். ட்ரூத்ன்ற பத்திரிகைக்கு அர்த்தம் பொய்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஊர் விவகாரத்தெல்லாம் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்களே, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு நீங்க ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. மக்களோட கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரியுமா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அத பத்தி பேச நான் விருப்பப்படல. ஜிகே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு ஜிகே நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனா அவர் இப்போ சேர்மன் ஆன இந்த கண்டிஷன்ல அவரோட மரணத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த கொலையை யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எனக்கும் ஜிகேக்கும் நடுவுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆனா உங்களுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி சண்டை வரும் எல்லாம் சொல்றாங்களே. இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன எதுக்கு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்குனாரு? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன எதுவும்